அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறோம். அதேபோல் நீங்களும் நலமாக இருப்பீர்கள்னு நம்புகிறோம். இன்றைய சண்டே ஸ்பெஷல் என்னன்றதை காணொலியூடாக பார்ப்போம். அதுக்கு முதல் ரசம் எல்லாம் ரெடியாக இருக்குது. இன்றைய ஸ்பெஷல் தானே என்னன்றதை நேரடியாக பார்ப்போம். இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே. இன்றைக்கு ஸ்பெஷல் சொன்னால் ஆட்டு எலும்பில் ரசம் வச்சிருக்குது. இன்னைக்கு அங்கே சமையலுக்குரிய ரெடி கொண்டிருக்கணும். இது கொஞ்சம் மல்லியில் போடுவோம். இதுக்குள்ள வெள்ளை கத்தரிக்காய் வாழைக்காய் எல்லாம் போட்டு வச்சிருக்கு. ஓகே, இது சம்பல் ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு எல்லாம் இப்போ ஆட்டு வச்சு வைக்கிறேக்கே இப்போ காணொலியில் பார்க்கலாம். இது மல்லியில் கருவேப்பிலை இது பொரியலுக்கு போடுறது. பொரியலுக்கு போட்டு வச்சுருக்கு. இப்போ ரசத்தை கொஞ்சம் ஊற்றி ரசம் குடிச்சிட்டு பண்ணிக்கு ஞாயிற்றுக்கிழமைன்ற முறையில் நல்ல மொழிகி எல்லாரும் மொழிகிட்டு இருக்கோம். அப்போ ரசம் குளிருக்கு குடிச்சா அந்த மாதிரி இருக்கும். நல்ல கலக்கி போட்டு ஒரு ரசம் குடிச்சிட்டு இப்போ அடுத்த ஆட்டுறச்சியும் வச்சுட்டு என்னுடைய சமையல் எப்படி ஆட்டுறச்சி வைக்கிறதுன்றதை ஒரு கப் பார்ப்போம். ரசம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ரசமா இப்படி ஆட்டெலும்புல பள்ளப்புள்ளி விட்டு வச்சா ரசம் அந்த மாதிரி தான் இருக்கும். இருந்துட்டு ரசம் குடிக்க போகணுமா? ஞாயிற்றுக்கிழமையில ஒரு ரசம் குடிச்சா சூப்பராக தான் இருக்கும். ஓகே, இப்போ சிறிது நேரம் கழிச்சு நாங்கள் பார்ப்போம் கறி வைக்க. பார்ப்பீங்கன்னு சொன்னா ஆட்டு இறைச்சி நாங்கள் அவிச்சு மஞ்சள் போட்டு அவிச்சு உப்பெல்லாம் போட்டு அவிச்சு போட்டு தான் காய்ச்சற பார்த்துருப்பீங்க. வேற இறைச்சி கறிகள் காய்ச்சற மாதிரி தான் இதுவும் செய்ய போகிறோம். இதை மேலால் வடிச்செடுத்து வடிச்செடுத்துட்டு இஞ்சால முடி இருக்குது, அங்கால முடி இருக்குது. இப்போ இந்த இறைச்சியை பதெல்லாம் இந்த சட்டியில போட்டு மீதி இறைச்சியை மடுத்து எல்லாம் வடிச்செடுத்து இருக்கா பாட்டி போட்டு தான் நாங்கள் போட போகிறோம். அப்படி இப்போ செய்து தான் எங்களுக்கு பழக்கம். நல்லா டேஸ்டாக இருக்கும். நீங்கள் விரும்பினா செய்து பாருங்கோ, நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். கொஞ்சம் லிவனை சேர்க்கலாம். பனக்காயில் சும்மா தெளித்து சும்மா பாட்டுறதுக்கு தானே கொட்டாமலுக்கு இருக்கு. இப்படி வாட 5-6 நிமிஷம் வாடினோன்னே திரும்ப பார்ப்போம். இப்போ நாங்கள் என்னன்னு சொன்னால் இறைச்சி கறி தான் வைக்க போகிறோம் கடைசியாக. என்னென்ன மற்ற கறியெல்லாம் வச்சுட்டேன் முதலே. இப்போ நான் கடைசியாக உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி நாங்கள் இப்போ இறைச்சி கறியை வைக்க போகிறோம். ஆட்டிறைச்சி கறி முதல்ல கொஞ்சம் ஒலிவெண்ணெய் விடுவோம். இது குழம்புக்கு. இது கொஞ்சம் பொரியல் வைக்க போகிறோம். நாட்டு பொரியல், ஆட்டிறைச்சி பொரியல். அதுக்கு அது வச்சிருக்கு. 2 சட்டிலையும் வச்சா தான் சமையல் முடியும். இப்போ முதல் நாங்கள் வெங்காயத்தை போடுவோம். வெங்காயத்தை போட்டு நல்ல வதக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது அதுக்கு நான் திறக்கெல்லாம் திருப்பிட்டேன். இஞ்சால பொரியலுக்கான வெங்காயத்தை சேர்ப்போம். அது பெருசாக பட்டினால்தான் பொரியலுக்கு நல்லா இருக்கும் பொருள். அப்போ அங்கால பொரியல்
வதங்கட்டும். வதங்கினா அப்புறம் பார்ப்போம். வதங்குறது கொஞ்சம் உப்பு சேர்ப்போம். அப்போதான் டக்குன்னு வேகும். வதங்குது இல்லை அதை பொரியல் வெங்காயத்துக்கும் கொஞ்சம் சேர்ப்போம். வெண்டாம் கொண்டு வதங்கும். இல்லை வதங்கினா அப்புறம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இப்போ நாங்கள் பெருஞ்சீரகம் போடுவோம். நான் அப்படித்தான் போடுவோம். டெய்லி முதல் போட மாட்டேன், கறியிட மாட்டேன். பெருஞ்சால பொரியலுக்கும் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு ஒருக்கா வதக்கி விடுவோம். பெருஞ்சால குழம்பு கறிக்கும் கொஞ்சம் வதக்கி விடுவோம். பெருஞ்சீரகத்தை வதக்கின பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை தட்டுப்பாடுங்க. கொஞ்சம் கடைக்கினும் வரையில்லை சிறுலங்காய் வந்து 1 கிழமை தான் வரும். அதுக்கு இடைங்கிற விட முடிஞ்சது. எல்லா கடையும் தேடி கிடைக்கவில்லை. கொஞ்சம் தான் இருக்குது. எங்களை மரத்தான் தான் போட்டிருக்கோம். அங்கே தான் ஜாலியாக கருவேப்பிலை போட்டு ஜாலியாக மதங்கி கொண்டு பொரியலுக்கு இஞ்சால இப்போ உள்ளி இஞ்சி எல்லாம் இடித்து வச்ச நான் நிறைய போடுவோம். மாட்டு வச்சு கறியல்லோ நிறைய போடுவோம். அப்போ தான் இந்த குளிர்கள் ஒன்றும் செய்ய அதாடும். இல்லாட்டி குளிராக்கி இஞ்சி உள்ளி இஞ்சால் வதங்கட்டும். குழம்பு கறிக்கு அங்கே உள்ள பொரியலுக்கும் இஞ்சி பேஸ்ட்டு போட போகிறோம். பொரியலுக்கு போட்டு அதே மாதிரி கிளறி விடுவோம். கிளறி ஆச்சுது. அது மரங்கள் எல்லாம் மாறட்டும். இஞ்சால இதழ் போட்டதானே இஞ்சி எல்லாம் சேர்ந்து வதங்கி கொண்டிருக்குது. இந்த கட்டத்தில் தக்காளி இந்த பேஸ்ட் இருக்குல்லோ அது கொஞ்சம் சேர்ப்போம். அதான் கறி அடித்து வரும். நாங்கள் தேங்காய் பால் ஊற்றல தானே இது விட்டால் தான் அடித்து வரும். இந்த பேஸ்டையும் போட்டுட்டு தூளையும் போடுவோம். குறைச்சி விடுவோம் அடுப்பு. சேர்ந்து கறிட்டு தூளையும் போடுவோம். கணக்கான தூளை போடலாம். உங்களுக்கு விரும்பினால் நீங்கள் கூட போடலாம். நாங்கள் கொஞ்சம் குறையத்தான் போடுறோம். நாங்கள் சின்ன கரண்டியால் 4-5 கரண்டி தான் நாங்கள் போடுறோம். அதோட வந்து இப்போ மல்லித்தூள் போடுவோம். இங்கே இருக்கு. நான் மல்லித்தூளும் சேர்க்கிறேன். நான் ஏன்டா கொஞ்சம் அந்த உரைப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். சின்ன பிள்ளைகள் சாப்பிட்றது தானே, இல்லாட்டி உரைக்குதுன்ட்டு சாப்பிட மாட்டேன். அதனால் அதையும் ஒரு சேர்த்து கிளறி போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இறைச்சி முதல் நாங்கள் அவிச்சு வச்சு தானே காட்டியிருப்பார். அவிச்சு வச்சு நாங்கள் வாட்டினது சார். அப்படித்தான் கறி சமைக்கிறோம் நாங்கள். அப்போ என்னப்போ இந்த கறி சமைக்க இறைச்சி குறையா அவிஞ்சா காணும். முதல்ல அவிஞ்சது தானே. இப்போ நாங்கள் இந்த தண்ணி இறைச்சி அவிஞ்ச தண்ணியை விட்டு முழுக்கலும் ஊற்றக்கூடாது. முதல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அப்போ தூளெல்லாம் அவிஞ்சு வரும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். இது வந்து இன்னும் கொஞ்சத்தை விடலாம். இது வந்து கொதிச்சா அப்புறம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சு வந்துட்டுது. இப்போ கொஞ்சம் பற்றி கொண்டு பிறகு இந்த திரும்ப இருக்கிற தண்ணியையும் விடுவோம். மிச்ச தண்ணியையும் விட்டாச்சு. அவிச்ச தண்ணி தான் குழம்பு பச்சி அவிஞ்சது குழம்புக்குள்ளே சேர்த்தாச்சு.
இஞ்சால பார்த்தீங்கன்னா பொரியலுக்கான வெங்காயங்கள் பெருஞ்சீரம் என்ன கருவேப்பிலை எல்லாம் வதங்கி இஞ்சி ஊட்டி எல்லாம் போட்டு நான் எல்லாம் வதங்கி இந்த பச்சை வாசனை எல்லாம் போட்டு இப்போ நாங்கள் இந்த பார்த்தீங்கன்னா இந்த பொரிஞ்ச வாட்டின இறைச்சி பொரிச்ச மாய்க்கிறாங்க சும்மா வாட்டினதான் பெருசாக ஒன்றையும் முடியும் அப்போ அதை எல்லாத்தையும் அந்த வெங்காயத்தோட இப்படியே சேர்த்து கிளறி விட்டுட்டு இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். முதல்ல வெங்காயத்துக்கு போட்டதில்லை ரெண்டு கூடினேன். கொஞ்சம் சேர்த்தா கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் தூளும் போடுவோம். இதுக்கு கணக்க தேவையில்லை, பொரிக்கல் தானே, கொஞ்சம் போடலாம். மல்லித்தூளையும் கொஞ்சம் போட்டா நல்லா இருக்கு. பொரிக்கலுக்கு கொஞ்சம் போட்டா தான் நல்லது. கணக்கு தூள் போடக்கூடாது. இப்படியே கொஞ்ச நேரம் வதம் கட்டும். அதுக்கு பிறகு பார்ப்போம். இஞ்சால பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிட்டுது. இந்த கட்டத்தில் இங்கே வதங்கி வச்ச இறைச்சியை முழுக்கலையும் போடுவோம் குழம்பு. போட்டு ஒரு கிளறிட்டு எல்லாம் சேர்ந்து அவியட்டும். அவிஞ்ச அப்புறம் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வற்றி கொண்டு வர்றது, கொஞ்சம் தண்ணி சேர்ப்போம். மற்ற இஞ்சா பார்த்தீங்கன்னா பொரியலுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு பிரட்டி விடுவோம். பிரட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு விடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் பிரட்டி விட்டா டேஸ்டாக இருக்கும். இஞ்சால பார்த்தீங்கன்னா கறி எல்லாம் கொதண்டு கொதித்து கொண்டு இருக்கிறது அவிஞ்சு வந்துட்டுது. இந்த நேரத்தில் பச்சைக்கரை கணக்க போடுறதுல கொஞ்சம், அதே மாதிரி இந்த பொரியலுக்கு கொஞ்சம் சேர்த்து விட்டுட்டு இனி கொஞ்ச நேரத்தால் பார்ப்போம், மூடப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்ச ஆட்டுக்கறி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக நல்ல கணக்காக ரெடி ஆகிட்டு நல்லா கொண்டு கொதிச்சு கொண்டு இருக்கிறது. இப்போ இனி நான் நிப்பாட்டப்போம். இதில் பார்த்தீங்களாண்டா எங்களோட ஆட்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அது நிப்பாட்டிட்டு மேசையில் நாங்கள் என்னென்ன சமைச்சினாங்கன்றது பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் இன்றைக்கு சமைச்சு முடிஞ்சது இல்லை, சமையல் எல்லாம். இன்றைக்கு என்ன சமைச்சாங்கன்னு வாங்க பார்ப்போம். இது வந்து ஆட்டிறச்சி கறி, கொஞ்சம் தேசிக்காய் விடுவோம். தேசிக்காய் மேல் இது விட்டால் தானே பேஸ்ட்டு, அப்போ கொஞ்சம் விட்டால் காணுங்க, எனக்கு சேர்க்க தேவையில்லை. இப்போ பார்த்து விடலாம். இப்போ புளிச்சா இப்போ சாப்பிட இல்லாது. இது வந்து ரசம், ஆட்டு எலும்புலேயே நல்ல ரசம் வச்சு கிடக்குது. நல்லது, எல்லாருக்கும் நல்ல வருத்தங்கள் வராது, நல்லா குடிக்கலாம். இங்கே பாருங்கோ, ஆட்டு பிரட்டல், ஆட்டுக்கு இறைச்சியில் ஒரு பிரட்டை பிரட்டி வச்சுருக்கு. பொரியல் தான், பொரியல் மாதிரி பிரட்டி இருக்கு. இது வந்து சம்பல் போட்டுருவேன். கேரட்டும் தக்காளி பழம் வெங்காயம் உப்பு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்ல தேசி புளியும் போட்டு நல்ல ஒரு சம்பல் வச்சிருக்கு. இது வந்து வாழைக்காயும் கத்தரிக்காயும் எல்லாம் போட்டு நல்ல வெள்ளைக்கரையும் வச்சிருக்கு.
இதுக்கு நான் தேசிக்காய் போய் விட்டேன். நான் சூப்பராக இருக்குது, நீங்களும் செய்து பாருங்க. இது வந்து நல்ல கீரி சம்பா போட்டு அரிசி ரெடி பண்ணியிருக்கிறோம். இதுதான் இந்த இறைச்சி கறிக்கு சாப்பிட போகிறோம். இஞ்சால முட்டையை வச்சு வச்சிருக்குது. இனி நாங்கள் சாப்பிட போகிறோமுங்கோ. இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். பாய்.